ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் கெய்கோ பார்க்க போகிறோம். ஸோ கெய்கோ தான் ஜாப்னஸ்லேயே ரொம்ப டஃப்பான டாபிக் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கெய்கோ பார்க்குறதுக்கு முன்னாடி N5 லெவலில் கேஷுவல் அண்ட் பொலைட் ஃபார்ம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கேஷுவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்போட கேஷுவல் ஃபார்ம் என்னது? ஜிஷோ ஃபார்ம், நாய் ஃபார்ம், தா ஃபார்ம், நக்கத்தா ஃபார்ம். அதுவே ஈண்டிங் அட்ஜெக்டிவ்க்கு திஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஈ கத்தா, குனாய், குணக்கத்தா அப்படி யூஸ் பண்ணுவீங்க. நைண்டிங் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தா, தத்தா, ஜனாய், ஜனக்கத்தா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவே நீங்கள் பொலைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே மஸ், மாஷிதா, மாசன், மாசன், தேஷிதா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஈண்டிங் அட்ஜெக்டிவ்க்கு ஸோ எல்லாமே நீங்கள் ஈ திஸ், குனாய் திஸ், கத்தா திஸ், குணக்கத்தா திஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுவே நைண்டிங் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன்ஸ் எல்லாத்துக்குமே திஸ், தேஷிதா, ஜா அரிமாசன், ஜா அரிமாசன், தேஷிதா யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ எதுக்காக நம்ம இப்போ வந்து கேஷுவல் அண்ட் பொலைட்னஸ் பொலைட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம N5 லெவலில் பொலைட் ஃபார்ம் அப்படின்னு படிச்சிருப்போம். வாங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு படிச்சிருப்போம். கேஷுவல் அப்படின்னா வா போ அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ ஜாப்னஸில் வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுக்குமே அடுத்த லெவல் இன்னொன்று இருக்குது. ஸோ அதுதான் இந்த கெய்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கெய்கோவை நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம N5 படிச்சு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த கெய்கோ ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த கெய்கோ யூஸ் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அது எங்கே, ஸோ யார்கிட்ட அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கெய்கோ அப்படின்றது ஹானரிஃபிக் லாங்குவேஜ். ஸோ அது 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. சொன்கெய்கோ, கெஞ்சோகோ. சொன்கெய்கோ அப்படின்றது ரெஸ்பெக்ட்ஃபுல் லாங்குவேஜ். கெஞ்சோகோ அப்படின்றது ஹம்பிள் லாங்குவேஜ். ஸோ சொன்கெய்கோ அப்படின்றது மரியாதையாக பேசுறது. கெஞ்சோகோ அப்படின்றது பணிவாக பேசுறது. ஸோ நம்மளோட லெவலை நாமளே தாழ்த்தி பேசிக்கிறது. சொன்கெய்கோல 3 டைப்ஸ் இருக்கு. கெஞ்சோகோல 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்றது பார்க்கலாம். சொன்கெய்கோ. ஸோ சொன்கெய்கோ இஸ் டு ஸ்பீக் அபவுட் an elderly person or to speak with an elderly person. அதாவது பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கும் பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கும் இந்த சொன்கெய்கோவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மரியாதையாக பேசுறது அப்போ பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசுறதுக்கு தான் இந்த சொன்கெய்கோ. சென்சை, கச்சோ, சச்சோ, புச்சோ. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சுப்பீரியர்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கிட்ட மரியாதையை பேசுறதுக்கு தான் இந்த சொன்கெய்கோ. ஸோ நீங்கள் பேசுகிறவங்களும் பெரியவங்க அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறவங்களும் வந்துட்டு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குறீங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சொன்கெய்கோ இச்சி. ஸோ சொன்கெய்கோ இச்சி அப்படின்றது மஸ்ஸு ஃபார்மை விட பொலைட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நம்ம N5 லெவலில் மஸ்ஸு அதாவது இப்போது சென்செய்வா கைரி மஷ்தா. சென்சை ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. சென்செய்வா நனிவோ ஷித்தை மஸ்ஸு. ஸோ சென்சை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த சொன்கை கோ இச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொன்கை கோ இச்சி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே பாசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் சென்டென்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு மஸ்ஸு ஃபார்மை விட பொலைட்டாக இருக்கும். சென்செய்வா கைரரே மாஷ்தாக்கா. சென்சை ஆல்ரெடி கிளம்பிட்டாங்களா? கைரி மாஷ்தாக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக கைரரே மாஷ்தாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுதான் இந்த சொன்கைகோ இச்சி. அதுவே ஸோ இது 3 குரூப் வேர்ப்ஸுக்குமே நீங்கள் இதே ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சொன்கைகோ நீ அண்ட் சான். ஸோ நீ அண்ட் சான் வந்து உங்களுக்கு சேம் கேட்டகரி தான். அதாவது சேம் லெவல் ஆஃப் பொலைட்னஸ் தான் இருக்கும். ஸோ இது சொன்கைகோ இச்சியை விட பொலைட்னஸ் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் புச்சோ, சச்சோ ஸோ அந்த மாதிரி ஹையர் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ஸோ இந்த நீ அண்ட் சான் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ குரூப் 1 அண்ட் 2 வேர்ப்ஸுக்கு ஒரு சர்டன் ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா வேர்பில் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி ஓ ஆட் பண்ணிக்கணும், பின்னாடி நீ நரிமஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் தேர்ட் குரூப்புக்கு ரூல் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ தேர்ட் குரூப்பில் உங்களுக்கு ஷிமஸ் அண்ட் கிமஸ் 2 வேர்ப் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ
ஜாப்பனீஸ்ல உங்களுக்கு ஒரு சில சர்டைன் செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு எல்லாமே வேர்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலன்ட் ப்ரீ டிஃபைன்டா ஜாப்பனீஸ் பீப்புள் வச்சிருக்காங்க. ஸோ அத நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ண போறோம். அதுக்கு எந்த ஒரு ரூலும் அப்ளை பண்ண போறதில்ல. ஸோ அந்த 3 குரூப் கிமஸ் அண்ட் ஷிமாஸுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலன்ட் வேர்ட் இருக்கிறதுனால, உங்களுக்கு அங்க நம்ம ரூல் அப்ளை பண்ண போறதில்ல. டைரக்ட்டா அந்த வேர்ட்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ சொன்கைகோ சான்ல பாருங்க, நம்ப அந்த ப்ரீ டிஃபைன்ட் வேர்ட்ஸ சென்டென்ஸ்ல டைரக்ட்டா நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறது தான் அங்க நம்ம குடுத்திருப்போம். ஸோ அதனால தான் 2 அண்ட் 3 வந்து சேம் கேட்டகரி ஆஃப் பொலைட்னஸ்ன்னு சொல்லிட்டேன். சேம் லெவல் ஆஃப் பொலைட்னஸ். அதுவே சொன்கைகோ இச்சி வந்து மஸ்ஸ விட பொலைட்னஸ் அதிகம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். "முச்சோவா அதரஷி குருமாவு ஓ கைனி நரிமாஷ்தா." ஸோ கைமாஷ்தா அப்படின்றது தான் "புச்சோ நியூ கார வாங்குனாங்க" அப்படின்றத "ஓ கைனி நரிமாஷ்தா" அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே "சச்சோவா மோ நிஷியகரிமாஷ்தா." சச்சோ ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. தபிமாஷிதா அப்படின்றத தான் நான் ரொம்ப பொலைட்டா நிஷியகரிமாஷிதா அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலன்ட் வேர்ட யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ சொன்கைகோ இச்சி அப்படின்றது மஸ்ஸ விட பொலைட்னஸ் அதிகம். பாசிவ் ஃபார்ம அப்படியே டைரக்ட்டா யூஸ் பண்ண போறீங்க. சொன்கைகோ நீல நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் மட்டும் தான் ரூல் அப்ளை பண்ண போறீங்க. ஓ வெர்ப் மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நீ நரி மஸ். ஸோ 3 குரூப்க்கு ரூல் இல்ல. ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலன்ட் இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதுதான் சொன்கைகோ. யூசேஜ் ஆஃப் குதசாய். ஸோ நீங்க ஒரு எல்டர் பெர்சன். ஸோ உங்களோட சுப்பீரியர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்வெஸ்ட் வித் பெனிஃபிட், வித்தவுட் பெனிஃபிட் அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஸோ வித் பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட எனக்கு இத பண்ணி குடுங்க அப்படின்னு உங்களுக்கு அதுல ஏதாவது அந்த ஆக்ஷன்ல ஏதாவது பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நீங்க வேர்ப் தேய்ஃபம் குதசாய், தேய்ஃபம் இத்ததகே மாசன்கா, தேய்ஃபம் குதசாய் மாசன்கா. ஸோ இந்த பேட்டர்ன யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ எப்பவும் போல நீங்க N5, N4ல படிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்க உங்களோட சுப்பீரியர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஆனா, அவங்க கிட்ட நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன தான் சொல்லப் போறீங்க. அதுலருந்து உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்ல. ஸோ சுப்பீரியர் அப்படின்றது கஸ்டமரா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி கேஸஸ்க்கு நீங்க இந்த இ குதர்சாய் பேட்டர்ன தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நீங்க பேங்க்ல ஒரு அ பேங்க் மேனேஜராவே இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து வர கஸ்டமர் கிட்ட, "ஸோ இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. இல்லைங்களா? அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அத நீங்க அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட்டா சொல்லணும். ஸோ அத கொஞ்சம் பொலைட்டாவும் சொல்லணும். இல்லைங்களா? ஸோ அதுல உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. இந்த மாதிரி கேஸஸ்க்கு தான் இந்த குதசாயோட யூசேஜ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 அண்ட் 2க்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வேர்ப்ல மஸ்ஸ ரிமூவ் பண்ணிக்கணும். முன்னாடி ஓ ஆட் பண்ணி, பின்னாடி குதசாய் ஆட் பண்றீங்க. ஓ மச்சி குதசாய். அதனால தான் ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே உங்ககிட்ட வெயிட்டர்ஸ் வந்து ஓ மச்சி குதசாய் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால, அவங்களுக்கு அதுல எதுவும் நடக்க போறதில்ல. பட் உங்கள வந்து ரொம்ப மரியாதை குடுத்து, உங்ககிட்ட ப்ளீஸ் இத பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா குடுக்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. அதுவே 3 குரூப் வெர்ப்க்கு கோ நவுன் குதசாய், கோ ரெண்ட்ருக்கு குதசாய். எந்த ஒரு ஹெல்ப்னாலும் எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ற இடத்துல தான் இத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுவே வித் பெனிஃபிட் எனக்கு சொல்லிக் குடுங்க. ஸோ எனக்கு எழுதிக் குடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு தேஃபம் குதசாய் N5, N4ல படிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கெஞ்சோகோ. ஸோ கெஞ்சோகோ இஸ் டு ஸ்பீக் வித் அன் எல்டர்லி பெர்சன் அபவுட் மீ. ஸோ இந்த கெஞ்சோகோ அப்படின்றது ஹம்பிள் லாங்குவேஜ். அதாவது பணிவா நம்மளோட லெவல தாழ்த்தி பேசுறதுக்கு யூஸ் பண்றது. உங்களோட சுப்பீரியர் ஆர் உங்களோட ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட உங்களோட லெவல குறைச்சு பேசுறதுக்கு தான் இந்த கெஞ்சோகோவ யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்பயுமே நம்மள பத்தி பேசுறதுக்கு நம்ம இந்த கெஞ்சோகோவ யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட லெவல நாமள கீழ இறக்கி பேசுறதுக்கு தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுல 2 டைப் இருக்கு. கெஞ்சோகோ இச்சி, கெஞ்சோகோ நீ. ஸோ கெஞ்சோகோ இச்சி. ஸோ இதுல உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2க்கு ரூல் இருக்கு. வெர்ப்ல மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடி ஓ, பின்னாடி ஷிமஸ் ஆட் பண்ணணும். வத்தாஷி கா ஓ ஒக்குரி ஷிமஸ். நான் சென்ட் பண்றேன்.
குரூப் 3 ஒர்க் கோ நவுன் ஷிமஸ் வத்தாஷிகா கோ செட்சுமே ஷிமஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி நான் பண்றேன், நான் பண்ணுனேன். ஸோ நான் அப்படின்றதுக்கு தான் இந்த கெஞ்சோகோ. அடுத்தது கெஞ்சோகோ நீக்க ஹம்பிள் ஈக்குவலண்ட் எங்கேயுமே உங்களுக்கு செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிப்பீங்க. ஒய்ஷி ரியோரிவோ இத்ததக்கி மஷ்தா நான் டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிட்டேன். நேற்று நான் சென்சியோட ஒய்ஃபை மீட் பண்ணேன். இந்த மாதிரி ஸோ ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஸோ கெஞ்சோகுனியில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ 1 and 2க்கு ரூல் இருக்கு, 3க்கு ரூல் இருக்கு. ஹம்பிள் ஈக்குவலண்ட் இருக்கிறது எல்லாமே டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போதான் நான் ஒன்று புதுசாக ஆட் பண்ண போகிறேன். கெஞ்சோகோவை தான் நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? வதாஷி வா நானி நானி தோ மோஷிமஸ். தோ ஈமஸுக்கு பதிலாக மோஷிமஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ வதாஷி வா நானி நானி ஓ ஷித்தே ஈமஸுக்கு பதிலாக வதாஷி வா நானி நானி ஓ ஷித்தே ஓரிமஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ வதாஷினோ கைஷா வா நானி நானி தஸ்ஸுக்கு பதிலாக கொசைமஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஏன்னா இந்த கெஞ்சோகோவானால தான். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கெஞ்சோகோவை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்னை பற்றி யூஸ் பண்ணுறேன், என்னோட லெவலை நான் தாழ்த்தி பேசுகிறேன், அதாவது பணிவாக பேசுகிறேன். அதுக்காக தான் நம்ம இந்த கெஞ்சோகோவை நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம், ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதனால தான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு முன்னாடி நம்ம பணிவாக பேசுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது தெய்னேகோ. ஸோ தெஸ் அண்ட் அரிமஸுக்கு பொலைட் வேர்ட்ஸ் இருக்கு. தெஸ்ஸுக்கு தே கொசைமஸ், அரிமஸுக்கு கொசைமஸ். N3 எக்ஸாம் எழுத போறீங்களா? உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். கொரேவா ஹொன்தெஸ். ஸோ இதை நம்ம பொலைட்டா எழுதுறதுக்கு கொரேவா ஹொன்தே கொசைமஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஹகாக்கிவா சுக்குயேனோ உயேனி அரிமஸ். ஹகாக்கிவா சுக்குயேனோ உயேனி கொசைமஸ். அரிமஸுக்கு பதிலாக கொசைமஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தெஸ்ஸுக்கு பதிலாக தே கொசைமஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தே கொசைமஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு தே அரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ தெஸ்ஸை தான் தே கொசைமஸ் தான் தே அரு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு கெய்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கெய்கோல சொன்கெய்கோ, கெஞ்சோகோ 2 டாபிக் இருக்கு. ஸோ பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கும் பெரியவங்களை பத்தி பேசுறதுக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலண்ட். அதுவே பெரியவங்க கிட்ட நம்மளை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஹம்பிளா பேச போறோம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல அதனால தான் ஹம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஸோ யாருக்கிட்ட எப்போ பேசணும், எப்படி பேசணும், எப்போ ரெக்வஸ்ட் மேக் பண்ணணும், எப்படி ரெக்வஸ்ட் மேக் பண்ணணும். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ பாசிவ் ஃபார்ம் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா.